தோல்வியை கண்டு துவண்டு விழலை, துரோகத்தை பார்த்து தோத்து போகலை. அப்படிதான் ஜெயிச்சிருக்கார் திருபாய் அம்பானி. இன்னைக்கு முகேஷ் அம்பானியை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவங்க அப்பா திருபாய் அம்பானியை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். உங்கள் அன்பு தோழி விஜயா. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க காணொளிக்குள்ளே போகலாமா? திருபாய் அம்பானி 28/12/1932 குஜராத்தில் பிறந்திருக்காரு. மாபெரும் தொழிலதிபர் ஆகணும்னு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் மனசில் இருக்கும். ஆனால் அது பயம் கிடையாது. ஆனால் எப்படி தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் கேள்விக்குறியாக இருக்குது. தொழிலதிபர் ஆக என்ன தகுதி வேணும்? பணக்காரனாக இருக்கணுமா, இல்லை நல்லா படிச்சிருக்கணுமா, இல்லை யாருடைய ஊக்கமாவது இருக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு உங்கள் மனசில் இருக்கா? உங்களுக்கான பதில் தொழிலதிபராக இவை எதுவுமே தேவையில்ல. என்ன தேவை தெரியுமா? உங்களோட தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, லட்சியம் மற்றும் குறிக்கோள் இவை இருந்தாலே போதும். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சாமானியர்கள் எதையும் சாதிக்கலாம் என்பதை நிரூபித்து காட்டிய திருபாய் அம்பானி அவர்களை கூறலாம். சாதாரண மனிதர்களை மட்டுமன்றி உலகின் தலைசிறந்த தொழிலதிபர்களையும் திரும்பி பார்க்க வைத்தவர் திருபாய் அம்பானி. தற்போது மாபெரும் சாம்ராஜ்யமாக உலாவரும் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு ஆணி வேராக இருந்தவர் திருபாய் அம்பானி என்றால் அது மிகையாகாது. மும்பையில் ஒரு துணி வியாபாரியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய திருபாய் அம்பானி ரிலையன்ஸ் இன்டர்லைன்ஸ் என்னும் மாபெரும் நிறுவனத்தை உருவாக்கியவர். இவர் இந்திய வர்த்தக உலக ஜாம்பவான்கள் என புகழ் பெற்றவர். இந்தியாவில் பொருளாதாரத்தை அளவிடக்கூடிய வகையில் தன்னுடைய வர்த்தக பங்குகளை உயர்த்தி பங்கு சந்தைகளின் முடிசூடா மன்னனாக விளங்கியவர். இந்திய தொழிலதிபர் திருபாய் அம்பானி 1932 டிசம்பர் 28 குஜராத் மாநிலத்தில் உள்ள சோர்வாத் அருகிலுள்ள குஜஸ்வாடாவில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் தீரஜ் லால் ஹீரா சந்த் அம்பானி. இவர் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். தன் 16 வயதில் ஏமனுக்கு சென்று திருபாய் அம்பானி பெட்ரோல் பங்கில் 300 ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தார். ஏமனில் 8 ஆண்டுகள் பணிபுரிந்த திருபாய் அம்பானிக்கு சொந்தமாக தொழில் நிறுவனம் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. ஏமன் நாட்டின் நாணயம் ரியால் சுத்த வெள்ளி தயாரிப்பு. இந்த நாணயத்தின் மதிப்பை விட அதில் இருந்த வெள்ளியின் மதிப்பு அதிகம் என்பதை கண்டுபிடித்த திருபாய் அம்பானி ரியால் நாணயங்களை சேமித்து அதனை உருக்கினார். வெள்ளியை நகை வியாபாரிகளுக்கு விற்றார். இதை கண்டுபிடித்த அரசாங்கம் ரியாலை உருக்குவதற்கு தடை விதித்தது. அதன் பின் ஷெல் எண்ணெய் நிறுவனத்தின் விநியோகஸ்தராக சேர்ந்தார். சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என நினைத்து அம்பானி என்ன தொழில் செய்வது என்பதில் மிக குழப்பமாக இருந்தார். முதலில் அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்களை வாங்கி விற்க தொடங்கினார். இதில் லாபம், நஷ்டம் என மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது. இப்படி இருக்கையில் திருபாய் அம்பானிக்கு சர்க்கரை ஏற்றி வந்த கப்பல் விபத்துக்குள்ளானது. இதனால் திருபாய் அம்பானி பண நெருக்கடிக்கு ஆளானார். அப்பொழுது திருபாய் அம்பானியுடன் பணிபுரிந்த நண்பர் இவரின் பண நெருக்கடிக்கு உதவினார். 10 ஆண்டுகள் கழித்து இந்தியா திரும்பிய திருபாய் அம்பானிக்கு 1954 தனது சொந்த ஊரை சேர்ந்த கோகிலா பட்டேலுடன் திருமணம் நடந்தது. அதன் பின் தனது மனைவியுடன் ஏமனுக்கு மீண்டும் திரும்பிச் சென்றார். அங்கு 3 ஆண்டுகள் பணிபுரிந்தார். 1957 இத்தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவர்தான் தற்போது ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி. 1958 ஏமனில் நடந்த உள்நாட்டு விவகாரங்கள் திருபாய் அம்பானியின் தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இந்தியா திரும்பினார். இந்தியாவிற்கு திரும்பிய பின்னர் தன்னுடன் ஏமனில் வேலை பார்த்து வந்த சம்பக்லால் தமானி என்பவருடன் இணைந்து ஜவுளி வியாபாரத்தை தொடங்கினார். அகமதாபாத்தில் மஜ்ஜில் பந்தாரில் உள்ள நரசினபாதா என்ற இடத்தில் தனது முதல் நிறுவனத்தை துவங்கினார். 350 ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே கொண்ட ஒரு அறை அவரது முதல் நிறுவனமாகும். அங்கு ஒரு மேஜை, 3 நாற்காலிகள் மட்டும், ஒரு தொலைபேசி மட்டுமே இருந்தது. இந்த புதிய கம்பெனிக்கு அவர் வைத்த பெயர் ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன். ஜவுளி தொழில் லாபகரமாக சென்றாலும் திருபாய் அம்பானிக்கு அது போதுமானதாக இல்லை. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு சம்பக்லால் தாமானியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தனியாக பிரிந்தார். அப்போது சம்பக்லாலின் ரிலையன்ஸ் பங்குகளை 6 லட்சம் ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கினார்.
திருபாய் அம்பானி. மற்றவர்களிடம் ஏன் துணி வாங்கி விற்க வேண்டும், நாமே இந்த துணிகளை தயாரித்தல் என்ன என்ற கேள்வி அவருக்குள் எழுந்தது. 1967ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் நூற்பாலையை குஜராத்தில் கட்டினார். இதில் தன்னுடன் ஏமனில் பணிபுரிந்த நண்பர்களையும் இணைத்து கொண்டார். திருபாய் அம்பானியை போட்டியாக நினைத்த மற்ற பெருமுதலாளிகள் அவரிடம் ஜவுளிகளை வாங்கக்கூடாது என மொத்த விற்பனையாளர்களிடம் கட்டளையிட்டனர். அதனால் திருபாய் அம்பானியின் வியாபாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஆனாலும் மனம் தளராத இவர் மொத்த வியாபாரிகளை விட்டுவிட்டு சில்லறை வியாபாரிகளிடம் முன்பணம் ஏதும் வாங்காமல் தனது பொருட்களை விற்றார். இதனால் சில நாட்களிலே அவருக்கு பல லட்சம் லாபம் கிடைத்தது. ஆலை ஆரம்பித்து 1 வருடத்தில் 90 லட்சம் ரூபாய்க்கு ஜவுளிகள் விற்பனையானது. அடுத்த 10 ஆண்டில் ரிலையன்ஸின் மொத்த வியாபாரம் 600 மடங்கு உயர்ந்தது. அதற்கு பின் திருபாய் அம்பானியின் வாழ்க்கை ஏறு முகமாக அமைந்தது. அதே வேளையில் திருபாய் அம்பானி கோகிலா தம்பதியினருக்கு முகேஷ் அம்பானியை தொடர்ந்து தீப்தி, ரீனா என 2 மகள்களும் அனில் என்ற ஒரு மகனும் பிறந்தார். பின் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக விமல் என்ற பிராண்ட் உருவாக்கப்பட்டது. தூய்மை என அர்த்தம் கொண்ட விமல் அனைவரிடமும் பிரபலமடைந்தது. மிக பரந்த சந்தைப்படுத்துதலின் காரணமாக விமல் வீட்டுக்கு வீடு அறிந்த பெயரானது. அதன் மூலம் இந்தியாவில் 400 கடைகள் ஆரம்பிக்கப்பட்டு லட்சக்கணக்கில் விமல் பிராண்ட் விற்பனை செய்யப்பட்டது. இதனால் 1977ஆம் ஆண்டுகளில் பிற்பகுதியில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் 58,000த்திற்கும் மேற்பட்ட சிறு முதலீட்டாளர்கள் ரிலையன்ஸின் தொடக்க பொது பங்கு வெளியீட்டை வாங்கினார். இதனால் நாளுக்கு நாள் சிறு முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பெற்ற நிறுவனமாக இது மாறியது. குறிப்பாக சொல்லப்போனால் 1982ஆம் ஆண்டிற்கு பிறகு அவர் பங்கு சந்தையில் தன்னுடைய பங்குகளின் விலையை பன்மடங்கு அதிகப்படுத்தி பங்கு சந்தைகளில் முடிசூடா மன்னனாக விளங்கினார். திருபாய் அம்பானி தான் மட்டும் உயர வேண்டும் என்று நினைத்தவர் அல்ல. தன் நிறுவனத்தில் பங்குதாரர்கள் முதல் பணிபுரியும் ஊழியர்கள் வரை அனைவருக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தவர். 1986இல் இவர் நடத்திய பங்குதாரர்கள் மாநாட்டிற்கு உலகமே வியக்கும் வகையில் சுமார் 30,000 பங்குதாரர்கள் பங்கேற்று பிரமிக்க வைத்தனர். 1990களுக்கு பிறகு ரிலையன்ஸ் அசுர வளர்ச்சி கண்டது. டெக்ஸ்டைல்ஸ் மட்டுமல்லாது பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் உற்பத்தி, தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம், எரிசக்தி, மின்சாரம், சில்லறை விற்பனை, துணி விற்பனை, உள்கட்டமைப்பு சேவைகள், மூலதன சந்தைகள், சரக்கு போக்குவரத்து என பல்வேறு துறைகளில் கால்பதித்து இன்று உலகில் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக ரிலையன்ஸ் நிறுவனம் திகழ்கிறது. பாம்பே டைலிங் நிறுவனத்தில் நஸ்ஸி வாடியா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திற்கு மிக பெரும் போட்டியாளராக திகழ்ந்தார். நஸ்லி வாடியா மற்றும் திருபாய் அம்பானி இருவருமே அரசியல் வட்டங்களில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தனர். மேலும் மிக கடினமான உரிமங்களை பெறும் திறனிற்கு நாடறிந்தவர்களாக இருந்தனர். நாட்கள் செல்ல செல்ல அகலத்தால் நாளோடின இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திற்கு எதிராக தொடர்ச்சியான பல கட்டுரைகளை வெளியிட துவங்கியது. இதனிடையில் திருபாய் அம்பானி கூடுதலான அங்கீகாரத்தையும் புகழையும் பெற்று கொண்டிருந்தார். திருபாய் அம்பானியின் வணிக நுட்பத்தையும் அமைப்பினையும் தனது விருப்பத்திற்கேற்ற வகையில் பயன்படுத்தி கொள்ளும் அவரது திறனையும் பொதுமக்களில் பலர் போற்ற துவங்கினர். இவர்களுக்கிடையேயான மோதல்கள் நீண்ட நாட்களுக்கு நீடித்தது. திருபாய் அம்பானி முடக்குவாத நோயால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட பிறகே இந்த மோதல் முடிவுக்கு வந்தது. அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பத்திரிகைகள், செய்தித்தாள்கள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இவற்றின் உதவிகள் மற்றும் எதிர்ப்புடன் திருபாய் அம்பானி தனது நிறுவனத்தை உலகெங்கும் அறிய செய்தார். திருபாய் அம்பானியின் வளர்ச்சி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைந்தது. இந்தியாவின் தற்போதைய பங்கு சந்தை வளர்ச்சிக்கு மேடை அமைத்து கொடுத்த அத்தனை பெருமையும் ரிலையன்ஸ் நிறுவனத்தையே சாரும். உலக வணிக சந்தையில் மாபெரும் இடம் பிடித்த ரிலையன்ஸ் நிறுவனத்தை தனது மூளையால் செதுக்கிய திருபாய் அம்பானி 2002ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி தனது 69ஆம் வயதில் மறைந்தார். எதிர்ப்புகள் பல வந்த போதிலும் துவண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் சாதிக்க வேண்டும் என்ற முயற்சியால் வெற்றி பெற்றவர் திருபாய் அம்பானி. இவரை போல நாமும் தோல்விகள், எதிர்ப்புகள் வந்தாலும் அதை அனைத்தையும் தாண்டி சாதிக்க வேண்டும். இந்த கதை நான் யாரும் சொன்னதுனால நான் உங்ககிட்ட சொல்லலை. இந்த ஒரு இடத்துல படித்தேன், அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். எப்போதுமே தோல்விங்கிறது நமக்கு மட்டும்தான் வருது நம்ம நினச்சோம்னா நம்ம தான் முட்டாள். இந்த உலகத்தில் சாதிச்சு வந்த பல பேர் பல தோல்விகளை கண்டதுனால தான் சாதிச்சிருக்காங்க. தோல்வியை கண்டு துவளாதீங்க. இப்போ கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் நல்லா தான் இருப்பீங்க. கஷ்டத்தை
கஷ்டமாக நினைக்காதீங்க. உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டு. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. பாசிட்டிவாகவே உங்களை நினச்சிக்கோங்க. சாதித்தவர்களின் பக்கங்களை திருப்பி பாருங்கள். உங்களை ஒருவர் சாதித்தவர் பக்கத்தில் திரும்பி பார்ப்பார். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் மட்டும் அடுத்த காணொளிக்கு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. ஓகே, பாய்.